டேப்போட அளவு வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உட்காரும், கரெக்டாக இருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போது வீட்டில் இருக்கிற நம்ம வீடு கட்டி மிச்சாயிடுச்சு, பைப்புகள்லாம் மிச்சாயிடுச்சு. இந்த சின்ன சின்ன பைப்புகள்லாம் வச்சு கிரிக்கெட் ஸ்டம்ப்ஸ் எப்படி ரெடி பண்ண போகிற பாருங்கள். வீட்டிலே பசங்க விளையாடுறதுக்கு கிரிக்கெட் ஸ்டம்ப்ஸ் வேணும் இல்லை, அதை ரெடி பண்ண போகிற பாருங்கள். அதுக்கு என்ன தேவை, அந்த பொருள்லாம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ள நாங்கள் போகலாம். மொத்தமாக சேர்த்து 6 பெண்டு, நம்ம மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய பைப், லென்த் பைப் ஒன்று, அது ஒரு ஷார்ட்டாக இருக்கிற ஒரு பைப் ஒன்று, அதுக்கப்புறம் பாருங்கன்னா ஒரு 6 பெண்டு, 1 2 3 4 5 6 பெண்டு, அதுக்கப்புறம் இது மாதிரி 3 ஆங்கிள் ஒன்று, இது மாதிரி வந்து 4, மொத்தமாக 4 வேணும். இதெல்லாம் இருந்தால் போதும், நம்ம ஒரு கிரிக்கெட் ஸ்டம்பை ரெடி பண்ணிடலாம். எப்படி ரெடி பண்ணலான்ட்டு இப்போ வாங்க போகலாம். పట్టుకో கெட்சி அட்டம் போட்டோம் ஆச்சு. நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நம்ம இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து 4 வாங்கினது 6 தேவைப்பட்டுருது. 6 வாங்கிட்டு வந்துருக்கணும். அதில் மேக்ஸிமம் 5ஆவது இருந்திருக்கணும், 4 தான் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம வீட்டில் நிறைய மிச்சாச்சு இல்லை, அது வச்சு இப்போ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி 4 ஆங்கிள் ஒன்று எடுத்துக்கின்னு இதை கட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே ரெடி ஆகி போச்சு. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு பென் ஒன்று வந்து இங்கே பென் போட்டு இது உட்கார வச்சிட்டா கிரிக்கெட் ஸ்டம்ப்பு ரெடி ஆகிடும். அது தப்பு பண்ணிட்டுருக்கா. டீட்டெயிலாக நாளைக்கு என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன கட் பண்ணணும், டீட்டெயிலாக போட்டு ஃபிட்டிங் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகிட்டுக்குது, நம்ம நாளைக்கு வந்து வாங்கிட்டு ஃபிட் பண்ணுறோம் பாருங்கள். வேறு லெவலில் நம்ம நேற்று சொன்ன மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நேற்று இந்த மாதிரி ஒரு பெண்டு வாங்கினார்ல, 2 வாங்கினார்ல. ஃபஸ்ட் நான் 4 தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் 2 வாங்கிட்டு அதே மாதிரி 2 வாங்கிட்டு அதுக்கு தேவையான அளவுங்கள்லாம் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 பைப் இருக்குது, ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1, 2 இன்ச்சு கம்மியாக 2 பைப்பு, அதுக்கப்புறம் 6 பெண்டு. சின்ன இது எதுக்கும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜெயின் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜெயின் பண்ணி ஃபிட்டிங் பண்ணலாம். காரணம் உங்களுக்கே தெரியும். ஃபிட்டிங் பண்ணி பார்க்குறேன், வேறு லெவலாக இருந்துச்சு. சரி, பின்னாடி இது மாதிரி ஒரு 30 ரூபா ஒரு கம்மு பாட்டில் வாங்கினேன், சிறப்பாக போகுது. நான் வந்து இது மாதிரிலாம் ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நான் சொன்னேன். ఏంటి
இதே மாதிரி ஒரு லெவலாக இருக்கிறது செட் பண்ணிக்கணும். அப்புறம் அங்கேருந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி பெண்டு, இங்கேருந்து வர்றதுக்கு இதுக்கு கம்மு போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டோமா? இந்த மாதிரி இந்த ஃபிட்டிங்க்கு அப்போதான் இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஸ்டம்ப்ஸ் உட்காரதுக்கு அந்த 3 ஸ்டம்ப்ஸ் வரும் இல்லையா, அந்த 3 வைங்க உட்காரதுக்கு 3. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப லேட்டாகி போச்சுன்னா கரெக்டாக இந்த பெண்டெல்லாம் உட்காரல பாருங்கள். லாங் பெண்டு வாங்கிட்டு நம்ம வந்து ஷார்ட் பெண்டு வாங்கினாங்க ஷார்ட்டாக இங்கேருந்து ஒரு பெண்டு வரும், அந்த மாதிரி பெண்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் இங்கே வந்து அவ்வளோ கேப் இருக்காது, இங்கெல்லாம் பால் நுழைஞ்சு உள்ளே போயிடும். நான் என் சின்ன பையனுக்கோசரம் ரெடி பண்ணதுனால அப்படி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் கம்மு கூட கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற கம்மியாக வாங்கிக்கிங்க. நார்மல் கம்மு கொஞ்சம் அப்போவே ஒட்டினா கூட அப்படியே அசையுது. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக டேப்போட அளவு வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உட்காரும், கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு அளவாக தோராயமாக தான் கட் பண்ணி போட்டேன். ஆனால் ஒரு அளவுக்கு நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணதாலும் நல்லா இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்று பார்த்து பண்ணும்போது கிளியராக ஒன்று ஒன்றா நோட் பண்ணுங்கள். இது ஒன்று இந்த மாதிரி வந்து 6 பெண்டு, 2 4 6 பெண்டு. நான் 6 பெண்டு வாங்கிக்கணும், கார்னர்லேயே வர மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் இது மாதிரி 3 ஆங்கிள் மாதிரி வந்து 1 2 3 4 5 6 இது ஒரு 6 வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டெம்ஸ் போகிறதுக்கும் இங்கே பெண்டு கீழே இறங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஓகே தான். என் பையனுக்கு இந்த வீட்டில் ஸ்டம்ப்ஸ் வாங்காமல் நான் இது வீட்டில் பைப்புங்களே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு லென்த் பைப் வாங்கினாலே உங்களுக்கு போதுமானது. பாருங்கள் சக்கத்தாக இருக்கு. காலையில் ஒரு வாட்டி எடுத்து கம்மு விட்டுடலாம், கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங் ஆகிடணும்.